Hello viewers, இன்னைக்கு நான் பார்க்க போறது One Piece episode 542 part 3. ஓபன் பண்ணா போன பாட்டுல சாப்பரோட உடம்பு திடீர்னு ரெட்டா மாதிரி பொத்துன்னு விழுந்துட்டால. இப்ப என்னாச்சுன்னு தெரியல. எல்லாம் பீதியில இருக்கும்போது திடீர்னு நம்மள கப்பல் அப்படியே பிளைங்ல வந்து லேண்ட் ஆகும். தௌசண்ட்ஸ் இப்படி ஒரு என்ட்ரி கொடுக்குன்னு யாருமே எதிர்பார்க்கல. இது எப்படி இங்க வந்துச்சுன்னு கேட்டா நம்ம பையன் தான் பூஸ்டர் யூஸ் பண்ணி பறந்து வந்திருப்பான். சரி இப்படி கப்பல்லாம் பறந்து வந்துச்சுன்னா மலை மேல வந்து இடிச்சு டேமேஜ் தானே ஆகும். தண்ணி இருக்குன்னு எப்படி இவனுக்கு தெரிஞ்சுன்னு பார்த்தா கூட பயங்கரமா ஒரு 3 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க தான் சொல்லியிருப்பாங்களாமா. அது வேற யாரும் இல்ல, கோகோ, சன்னி, கின்னு, கூடவே அந்த கிஸ்பர்டும் வந்திருக்கும். இவங்க எல்லாம் டொரிக்கோவோட ஃப்ரெண்ட்ஸுங்க. சரி நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா கோகோவால டொரிக்கோக்கு ஏதோ ஆபத்து வருதுன்னு ஃபீல் பண்ண முடிஞ்சதாமா. அதனால தான் இங்க வந்திருக்காங்க. கொமட்சுக்கோ இல்ல டொரிக்கோக்கோ தான் ஏதோ ஆபத்துன்னு நினைச்சு வந்தாங்க. ஆனா வந்து பார்த்தா ஆபத்து நம்ம சாப்பருக்கு. பாவம் பையன் முடியாம முக்கிட்டு இருப்பான். அந்த டைம் அந்த கலர் கோழி மண்டையன் சன்னி நம்மளே கப்பலை பார்த்துட்டு வாவ் சூப்பரா இருக்குது இந்த கப்பல், அதை விட அதோட பேரு தான் வேற லெவல்ல இருக்குதுமா. ஏன்னா அவனோட பேரும் சன்னியாச்சே. உடனே நம்ம சஞ்சய் கடைசியா நம்ம மீட் பண்ணப்போ ஒழுங்கா பேசிக்க முடியல. இப்பதான் உன்ன மாதிரி கலர் மண்டைய பாக்குறேங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். உன்ன மாதிரி சுருண்டு போன ஐப்ரோஸ் வச்சிருக்கவனே நான் இப்பதான் பாக்குறேன். ரெண்டு பேத்துக்குமே சண்டை முட்டிக்கும், மாத்தி மாத்தி கத்திட்டு கிடப்பானுங்க. அந்த டைம் பாவம் நம்ம சாப்பர் முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருமிட்டு இருப்பானா. அதை பார்த்த உடனே சன்னி நான் இதை பத்தி ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கேன்பா. எப்படின்னா ஃபர்ஸ்ட் பயங்கரமா கோல்ட் ஆகி டீப் சி கலர்ல பாடி மாறுமாமா. அதுக்கப்புறம் கடைசி ஸ்டேஜ்ல சூரியன் மாதிரி ரெட் கலர்ல பயங்கர ஹாட்டா மாதிரி உடம்பெல்லாம் பயங்கரமா எரியுமாமா. அதுலயும் பெரிய பஞ்சாயத்து என்னன்னா சூரியன் வந்துச்சுன்னா சாப்பர் செத்துருவான். ஏன்னா அந்த சூரியனோட ஹீட்டும் இவனோட ஹீட்டும் அதிகமாகும் போது அவன் பாடி தாங்காம ஆள் காலி. இந்த மேட்டரை கேட்ட உடனே அத்தனை பேருமே பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. ஏன்னா சூரியன் வரதுக்கு இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்குது. கொமர்ஸ் எல்லாம் மண்டைய பிச்சுக்குவான். ஐயோ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணு தெரியலையேன்னு. ஆனா இத காப்பாத்த வழியே இருக்கடா வெண்ணாம்பா. என்னடான்னா அதுக்கு லெஜெண்டரி சீ ஃபுட் ஃப்ரூட் தேவையாமா. அட வெண்ணெய் விளக்கெண்ண அதை நாங்க ஆல்ரெடி கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் தான் இப்படி ஆயிருச்சுமா. அப்பதான் கோகோ ஒரு மேட்டர் சொல்லுவான். அவன் 4 சீசனோட லெஜெண்டரி இன்கிரீடியன்ட்டை ஒன்னா சாப்பிடணும், அப்பதான் அதை சரி பண்ண முடியும். 4 சீசனோட இன்கிரீடியன்ட்டை எப்படி ஒரு சீசன்ல கண்டுபிடிச்சு சாப்பிடுறது? நம்ம எல்லாம் பயங்கரமா பீதியாவா? கஷ்டம் தான், ஆனா பண்ணி ஆகணும். அதுல ஒண்ணு மேங்கோ கரின்னு ஒண்ணு இருக்கு. அது ஒரு ஸ்வீட்டான ஃபிளார். சாப்பிட்டு பார்த்தா மேங்கோ புட்டிங்ஸ் மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாம அதை ஸ்பிரிங் புட்டிங்ஸ்னு சொல்லுவாங்க. இப்படி அதை பத்தி சொல்லிட்டு அதை சாப்பிடணும்னு தோணுதுன்னு டொரிக்கோக்கு வாய் பூரா ஒழுகும். அட வீணா போன விளக்கென்ன, அது பேரே ஸ்பிரிங் புட்டிங், அது ஸ்பிரிங் சீசன்ல தான்டா கிடைக்கும். அப்படின்னா இவங்க இப்ப ஸ்பிரிங் ஐலாண்டுக்கு போகணும், விண்டர் ஐலாண்டுக்கு போகணும். இருக்கிற கொஞ்ச நேரத்துல எப்படி அங்கெல்லாம் போயிட்டு வர்றது? நாட் பாசிபிள்னு சொல்லி கத்திட்டு இருப்பாளா. கோகோ உடனே அவசரப்படாதீங்க, இது ஒரு சைனீஸ் டவர் ஐலாண்டு, இதுதான் ஹெல்தி ஃபுட்ஸோட வீடே. அது மட்டும் இல்லாம நேச்சுரல் கியூர்ஸ் எல்லாம் அசால்ட்டா கிடைக்கும். அதனால அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுக்கும் வராம இந்த ஐலாண்டோட கதையை செக் பண்ணா எல்லாமே தெரிஞ்சிரும்னு சொல்லி கூட்டு போவான். பார்த்தா மலை மாதிரி ஒரு இடத்துல கல்வெட்டு மாதிரி ஒன்ன செதுக்கி வச்சிருப்பாங்க. இங்கயா அந்த 4 இன்கிரீடியன்ட் இருக்க போதுன்னு ஒரு சின்ன டவுட். ஆனா இவங்களால அந்த இடத்துக்குள்ள பயங்கரமான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை சென்ஸ் பண்ண முடியுது. அப்படின்னா கண்டிப்பா இந்த இடமா தான் இருக்கணும்னு சொல்லுவானா. அப்ப செக் பண்ணி பாத்திர வேண்டியதான்னு சொல்லி அந்த பெரிய சைஸ் கல்வெட்டை டொரிக்கோ ஓங்கி ஒரு குத்து வைப்பான். அப்படியே உள்ள போய் சேர்ந்து அப்படியே லைட் எரிய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம பயங்கரமா அதிரும். என்னடான்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது புசுக்குன்னு ஒரு பெரிய சைஸ்ல காளான் வந்து நிக்கும். இது காளான் கிடையாது, மஷ்ரூம். இந்த டவர்ல 4 ரூம் டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒன்னொன்னுமே ஒவ்வொரு சீசனுக்குள்ளது. ஒன்னு வின்டர், இன்னொன்னு ஆட்டம், இன்னொன்னு சம்மர், இன்னொரு ஸ்பிரிங். ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் ஒவ்வொரு மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்களுக்கு தேவையான சீசனல் இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்குது. அப்படின்னா போய் எடுத்துட்டு வந்துட வேண்டியதானே. நமிக்கு ஒரே ஷாக்கு, இவ்வளவு பெரிய மஷ்ரூம் இந்த ஐலாண்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு. ஆக்சுவலா இந்த ஐலாண்டோட பேரே சைனீஸ் டவர் ஐலாண்டு. இந்த டவர் தான் இந்த இடத்தோட கோர். அது மட்டும் இல்லாம சென்டர். சும்மா பார்த்து ரெடி பண்ணிருக்கானுங்க. இப்படி இவங்க சொல்றதெல்லாம் கேட்ட ப்ரூக் அசந்துருவான். பரவாயில்லையே உங்க ஆளுங்க எல்லாத்துக்குமே பயங்கரமா இந்த ஃபுட் ஸ்டப்ஸ்ல நிறைய நாலேஜ் இருக்கும்பானா. ஆக்சுவலா டொரிக்கோ, கோகோ, சன்னி இவங்கள 4 ஹெவன்லி கிங்ஸ் ஆஃப் கார்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஃபுட்ல எக்ஸ்போர்ட்டா இருக்கிறதுனால. 4 பேருன்னு சொல்லிட்டு 3 பேரை மட்டும் சொல்றேன். இன்னொருத்தன் எங்கன்னு கேட்டா இன்னொருத்தன் பேரு செப்ரா. அவன் இப்ப ஜெயில இருக்கான். இதெல்லாம் ஏன்டா இங்க வெட்டியா பேசிட்டு இருக்கீங்க? உடனே வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு லூஃபி கம் கம் பிஸ்டல்னு சொல்லி ஓங்கி ஒரே அடி. அந்த இடத்துல ஒரு பெரிய ஓட்டை. நமி கிட்ட சாப்பரை பாத்துக்க சொல்லிட்டு கூடவே டெரியும் அந்த கிஸ்ங்கிற பேர்டும் இருக்குங்க. மிச்சவங்க எல்லாம் அடிச்சு புடிச்சு வேகமா கிளம்பிடுவாங்க. அப்படி உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல பயங்கரமா வெயில் அடிக்குது. இதுதான் சம்மர் ஃப்ளோர். நாக்கு தள்ள எல்லாம் ஓடுவாங்க. எப்படி இவ்வளவு வெயில் அடிக்குதுன்னு மேல பார்த்தா ஃபுல்லா லைட் மஷ்ரூம், சீலிங் ஃபுல்லா வளர்ந்து நிக்குது. கொமெண்ட் சொல்லலாம் சாப்பரோட ஹீட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஹீட் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஓடுவான். ரைட் வேலையை பாப்பண்டு வேகமா போனா இடையில பெரிய சைஸ்ல பஞ்சான் டைகர்னு ஒண்ணு வந்து நிக்கும். இதோட கேப்சர் லெவல் 29. அப்ப அதோட பாடியில இருந்து சவச்சவன் என்னமோ ஒளிகிட்டு இருக்கும். என்னன்னா சில்லி பேஸ்ட். இது உடம்புல இருந்து தான் எடுப்பாங்களாமா. ஆனாலும் ரொம்ப ஓவரா போறீங்கடா. அப்பதான் கோகோ மேட்டர் சொல்லுவான். இந்த பஞ்சான் டைகர் தான் ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட்னு. அப்புறம் என்ன வேலையை காட்டிடலான்னு ஆளுக்கு சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைம் ப்ரூக் என்ன சொல்லுவான், எல்லாருமே ஒரே இடத்துல இருந்து இப்படி வேலையை பார்க்கறத விட ஆளுக்கு ஒரு ஃப்ளோருக்கு போனாதான் சீக்கிரமா வேலை முடியும். அந்த டைகர் வேற குறுக்க வந்து அட்டாக்
பண்ணிட்டு இருக்கோம். இங்க சன்னியும் சஞ்சியும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. லூஃபி பார்த்துட்டு பரவாயில்லையே ரெண்டு பேத்துக்கு நல்லா ஒத்து போகுதேம்மா. அந்த டைம் இந்த ஃப்ளோர்ல அந்த டைகர்ட்ட இருந்து இன்கிரீடியன்ட் எடுக்க போறவங்க நம்ம ஜோரோ, கோகோ, ப்ரூக் கூட ரோபின் இவங்க 4 பேரும். மிச்சம் இருக்கவங்க எல்லாம் அடிச்சு புடிச்சு ஓட்டைய போட்டு அடுத்த ஃப்ளோருக்கு போவாங்க. இது ஆட்டம் ஃப்ளோர். இங்க யார் யார் இருக்க போறாங்கன்னா நம்ம பிராங்கி, சன்னி, சஞ்சி, ரின்னு. என்ன இந்த சன்னியும் சஞ்சியும் தான் மாத்தி மாத்தி அடிச்சுக்குவானுங்க. நான் தான் அந்த ஃப்ளோர்ல இருப்பேன், நான் தான் அந்த ஃப்ளோர்ல இருப்பேன்னு. அதான் ரெண்டு பேருமே இங்கே கடக்கடான்னு விட்டுட்டு மத்தவங்க எல்லாம் கிளம்பியாச்சு. அப்ப பிராங்கி இடையில பூந்து சண்டே நிப்பாட்டுங்க யா. சரி இந்த ஃப்ளோர்ல நம்ம என்னத்தை தேட போறோம்னு சொல்லி கேட்பான். அதுதான் யூனிகார்ன்ஸ். தலையில ஒத்த கொம்போட பயங்கர அழகா இருக்குமே அதான். சொல்ல போனா அந்த குதிரைகளை பத்தி ஏகப்பட்ட புராண கதைகள்லாம் உண்டு. ஆனா இங்க இவங்க பார்க்க போறது யூனிகார்ன் இல்ல, 8 கொம்பு வச்சிருக்க பீஸ்ட். அதுதான் ஆக்டோஹார்ன். அப்படின்னா ஒரு கொம்பு இருக்காது, 8 கொம்பு இருக்கும். அத பார்க்க நான் ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கேன்னு இவனா உன்னை இமேஜின் பண்ணிட்டு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா பெரிய சைஸ்ல பன்னி மாதிரி ஒண்ணு வந்து நின்னு பயங்கரமா கத்திட்டு இருக்கும். இது ஆக்டோஹார்ன். 8 கொம்பு வச்சிருக்க பன்னி. கேப்சர் லெவல் 29. அதோட தலையில தான் ஹெர்ப் இருக்குது. அப்படின்னா இவங்க பிடிக்க வேண்டியது இந்த பன்னிய, குதிரையே இல்ல. சொல்ல போனா அப்படி ஒரு குதிரையே இல்ல, சன்னி தான் அவன் பாட்டுக்கு இமேஜின் பண்ணி அடிச்சு விட்டுருக்கான். நம்ம இமேஜின் பண்ணது அத்தனையும் வீணாகி விட்டதே சொக்கனாதான்னு ஃபீல் பண்ணுவானா. உடனே சஞ்சய் வீம்புக்குன்னே அவனை நக்கல் பண்ணுவான். மத்தவங்க எல்லாம் அடிச்சு புடிச்சு அடுத்த ஃப்ளோருக்கு போவாங்க. பார்த்தா அந்த இடத்துல பயங்கரமா பனி பெஞ்சுக்கிட்டு இருக்கும். யாராலையுமே குளிர் தாங்க முடியல. அந்த டைம் அங்க ஏதோ ஃபவுண்டைன் மாதிரி மஞ்சள் கலர்ல பொங்கி வளைஞ்சுகிட்டு இருக்கும். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு பயங்கரமா வேற உட்கார்ந்துகிட்டு இருக்கும். யாரான்னு பார்த்தா ஒரு உராங்குட்டான் மனுஷங்க மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்குது. இவங்கள பார்த்தோன்னே எந்திரிச்சு ஒரு மாதிரி தள்ளாடும். அதுக்கப்புறம் தான் ஒண்ணு தெரியுது, அங்க பொங்கி வந்துகிட்டு இருக்குதே அதுக்கு பேரு ரவோச்சு, அதாவது சரக்கு. இதுதான் அவங்க கொண்டு போக வேண்டிய அடுத்த இன்கிரீடியன்ட். டொரிக்கோ பார்த்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் கிடைக்குமான்னு தான் கேட்பான். கொக்கா மக்கா அடுத்த செகண்ட் சும்மா பாஞ்சு வந்து ஒரே அடி. அவ்வளவு வேகமா அவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து அடிக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. டொரிக்கோ எல்லாம் இன்னைக்கு இந்த உராங்குட்டான ஒரு கை பார்த்தலாம்பா. ஆக்சுவலா இதோட பேரு ரவுச்சுட்டான். மேமல் பீஸ்ட். கேப்சர் லெவல் 32. கண்ணுக்கு முன்னாடி சரக்கு எக்கச்சக்கமா வளைஞ்சிட்டு இருந்தாலும் போய் அள்ளிட்டு வருது கஷ்டம் போல. பயங்கரமா அதை ஆடிட்டே இருந்தாலும் இவங்கள பக்கத்துல கூட போக விட முடியுது. சொல்ல போனா ட்ரங்கன் பாக்ஸிங் பண்ணுது. அதே நேரம் இங்க சாப்பரை காட்டுறாங்க. பாவம் அவனோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. நம்ம இருந்துட்டு கொஞ்சம் பொறுத்துக்க, கண்டிப்பா நம்மளுக்கு இன்கிரீடியன்ட்ஸை கொண்டு வந்துருவாங்க, டோன்ட் வரியும்பா. ஆனா அவளுக்கு தெரியுது டைம் சுத்தமா இல்லன்னு. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே சூரியன் வெளியில வரப்போது. வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே கட் பண்ணி உசோப்ப காட்டுறாங்க. அந்த டைகர் அவனை மட்டும் விரட்டுன்னு பயங்கரமா விரட்டிட்டு இருக்குது. அப்பதான் கோகோ ஒரு மேட்டர் சொல்லுவான். இந்த டைகரை பிடிக்கிறதெல்லாம் மேட்டரே கிடையாது, அதை வேகமா ஓட வைக்கணும். அப்பதான் அந்த சில்லி பேஸ்ட்டை கலெக்ட் பண்ண முடியும். அப்படின்னா இந்த விஷயத்துக்கு உசோப் தான் கரெக்ட்ங்கிற மாதிரி சொல்லுவான். ஏன்னா அவன் தான் எந்த பஞ்சாயத்துலயும் சிக்க கூடாதுன்னு பயங்கர ஃபாஸ்டா ஓடுவான். அப்படி ஒன்னாதான் இப்ப தப்பிக்கவும் முடியும். அப்படி நம்மளு மரத்தை சுத்தி வேகமா ஓடிட்டு சட்டுன்னு மரத்து மேல ஏறிடுவான். ஆனா அதை நோட் பண்ணாத டைகர் அவன் வேகமா ஓடிட்டான்னு நினைச்சு மரத்தை இன்னும் வேகமா சுத்தும். அப்படி சுத்தினால அது சில்லி பேஸ்டாவே மாறிடுச்சு. சோ இப்போ இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஐட்டம் கிடைச்சிருச்சு. உடனே உசோப் எப்படியே மாஸ்க் காட்டிட்டேனாம்பா. அதே நேரம் இங்க இவங்க அந்த பனியை பிடிக்கணும்ல, பிராங்கி ராக்கெட் லான்ச்சரை வச்சு அடிப்பான். அதுல இருந்து சட்டுன்னு எஸ்கேப் ஆயிரும். அப்படின்னா என்ன, அது பயங்கர ஃபாஸ்ட். இங்க இந்த சன்னி பயலுக்கு தான் பயங்கரமான ஃபீலிங். ஏன்னா அழகா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்த்தான். இவ்வளவு கொடூரமா இருந்து இவனுக்கு மொக்கையா ஆயிருச்சுல்ல, அதுதான் அவனால தாங்க முடியல. அந்த டைம் நம்ம சஞ்சய் ரின்னு பின்னாடியே சுத்திட்டு இருப்பானா. அந்த பண்ணி ரின்னு அட்டாக் பண்ண வரும். ஒய்யால அவளை அடிக்க வர்ற இருவோம் சோழிய முடிச்சிடறேன்னு ஓங்கி ஒரு மிதி மிதிப்பான். அது கீழே வேகமா வருமா. அழகா இருப்பேன்னு சொல்லி உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், ஆனா நீ ஏமாத்திட்டேன்னு சொல்லி அவன் முடிய வச்சு அதை தொக்கா லாக் பண்ணிடுவான். அவ்வளவுதான், ரெண்டாவது ஐட்டத்தையும் பிடிச்சாச்சு. இப்ப அந்த பண்ணி தேவையில்ல, அதோட தலையில இருக்க இன்கிரீடியன்ட் தான் தேவை. சோ அதை மட்டும் ஒன்று எடுத்துட்டு ஆளுக்கு ஒரு திசையில கிளம்புவாங்க. பிராங்கி பார்த்துட்டு சன்னியும் சஞ்சியும் ஒரே மாதிரி வேவ்லென்த்ல இருக்கீங்களேம்மா, அங்க ஒண்ணு அப்படி இல்லடா வீணா போன விலங்கா வெட்டின்னு பிராங்கிய ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வண்டையா திட்டுறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.